திடீர்னு 100லேருந்து கால் பண்ணி இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது தடுக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்க 2 போலீஸ் தடுக்கிறதுக்காக போகும்போது, திடீர்னு வெட்டுறதுக்கு வராங்க. அதுல ஒரு போலீஸ் தப்பிச்சு போயிட்டாங்க. ஒருத்தர புடிச்சு வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கொடூரமா ஒரு இடத்துல போலீஸ வெட்டிட்டாங்க அப்படின்னு அந்த இடம் யாரோடதுன்னு கேட்டா, அது அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் அவர்களோடது அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படி அது எதார்த்தமா நடந்ததுதா அப்படின்னு பார்த்தா, வெட்டினவங்கள விசாரிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான குற்றங்கள் பதிவு செஞ்சப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதிமுக எம்எல்ஏ அவர்கள் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, இவங்க இந்த 1 மாசமா தான் வந்து இங்க தங்கிக்கிறாங்க. அதனால நான் எதுவும் விசாரிக்கல. அவங்க அப்பா தான் இங்க ரொம்ப நாளா இருந்து இந்த தோட்டத்த பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எம்எல்ஏ அவர்களுக்கு தோட்டத்துல யார் யார் இருக்கிறாங்க, அவங்க மேல என்னென்ன கேஸ் இருக்கு, அது கூடவா தெரியாம போயிரும். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இதெல்லாம் விசாரிச்சு, இப்படி ஒரு போலீஸ தனிப்பட்ட முறையில கொடூரமா கொலை பண்ணிக்கிறாங்களே, அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு 6 தனிப்படைகளுக்கு மேல அமைச்சு தேடி, அதுல 2 பேர் வந்து அவங்களே சரணடைஞ்சுட்டாங்க. வெட்டுன அந்த ஒரு ஆள் போய் எங்கேயோ ஒளிஞ்சுட்டாங்க. திடீர்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க எங்கள தாக்க வந்தாங்க. அதனால நாங்க அவங்கள சுட்டு கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி பிரஸ்ல சொல்றாங்க. அப்படி தாக்கப்பட்டதுல ஒரு போலீஸுக்கு வேற அடிபட்டுருச்சாமா. இது ஏதோ ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி இருக்குது. இப்படி என்கவுண்டர் பண்றது கரெக்ட் தானே, ஒரு போலீஸவே கொன்னுட்டாங்களே அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்படி ஒரு போலீஸவே கொடூரமா வெட்டி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்புலம் என்ன, யாரு வெட்ட சொன்னது, இது சாதாரண போதையில வெட்டின மாதிரி தெரியலையே. இப்படி அவங்க வெட்ட சொன்னவங்க யாருங்கிற அந்த கேள்விக்கு பதில் இனி யார் வந்து சொல்லுவா. இப்ப வெட்டின ஆளை பிடிச்சி சுட்டு கொன்னாச்சு அப்படின்னா நீ வெட்டினது யாருன்னு வந்து யார் சொல்ல போறா. இப்ப இருக்கிற இந்த 2 பேரை விசாரிச்சு என்ன கண்டுபிடிக்க போறாங்க. இந்த கேஸ் நியாய பிரகாரம் சிபிஐ விசாரிக்க வேண்டியது. இது இப்போ தமிழ்நாடு போலீஸோட முடிய போகுது. இதுல பாதிக்கப்பட்ட போலீஸ் அவர்களோட குடும்பத்துக்கு 1 கோடி வரைக்கும் தமிழ்நாடு அரசு நிவாரணம் கொடுத்தாலும் அது ஒரு நிவாரணமா பார்க்கறத விட, உண்மையான தண்டனை அப்படிங்கிறது வெட்டப்பட்டதுக்கான பின்னணி என்ன, யார் சொல்லி வெட்டினாங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே ஒரு நிவாரணம். அடுத்த ஒரு போலீஸை இப்படி ஆள வச்சு கொள்றதுக்கே இப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு தீர்ப்பு வரணும். இப்ப யார் வெட்ட சொன்னாங்கங்கிற கேள்வியே தெரியாம போச்சே. இதுதான் வந்து இப்போ ஒரு ஆதங்கமா இருக்குது. என்னப்பா இப்படி பேசுறே, தற்செயலா நடந்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்டா, தற்செயலாவே நடந்துட்டு போகட்டுமே. 3 பேர் இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. 2 பேர் தானா வந்து ஆஜராயிட்டாங்க அப்படின்னா, 3வது ஒருத்தரை நீங்க புடிச்சிட்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி வச்சு விசாரிச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரு, இதுதான் எத்தனை டைம் கேட்டாலும் ஒரே கேள்வி. அந்த வெட்டுறதுக்கு தூண்டனவங்க யாரு, இனி இது மாதிரி தூண்டுறதுக்கோ இல்ல நினைக்கிறதுக்கோ யாருக்கும் தோணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும். நீங்க வேட்டையின் படத்துல சொல்ற மாதிரி நீங்க என்கவுண்டர் பண்றது இதுக்கு முடிவு இல்ல. கூப்பிட்டு போய் விசாரிச்சு சட்டப்படி நீங்க ஆயுள் தண்டனையோ இல்ல தூக்கிலேயே வேணாலும் போட்டுட்டு போங்க, தப்பு இல்ல. அவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுலையும் எஸ்எஸ்ஐ அவர் நினைச்சாருன்னா துப்பாக்கி எடுத்து அவங்கள சுட்டிருக்கலாம். இல்ல ஓடி போன போலீஸ் அவர்கள் நினைச்சிருந்தாலும் திரும்பி அடிச்சிருக்கலாம், ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்களே அந்த நேரத்துல அப்படி வெட்ட வந்தவங்களை கொல்றக்கோ இல்ல தாக்குறதுக்கோ ட்ரை பண்ணல. ஏன்னா அவங்க சட்டத்தை மதிச்சு அப்படி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்களும் இருந்தாங்க. அப்படி திரும்பி 3 பேர்த்தையும் சொல்றதுக்கு என்கவுண்டர் பண்றதுக்கு எத்தனை நேரம் ஆயிருக்கும் அந்த செத்த எஸ்எஸ்ஐ அவர்களுக்கு. இந்த வீடியோல எதையுமே மென்ஷன் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம், இந்த இன்சிடென்ட் நடந்த அதே நாளில் முக்கியமான வேறு சில இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்குது. திடீர்னு கோயம்புத்தூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கைதியை அவங்களே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன் என்ன ஏதுன்னு இது வரைக்கும் வெளியே நியூஸ்ல பரவாயில்ல பேசவே படலை. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வரதட்சணை கொடுமையால ஒரு பெண் இறந்துட்டாங்க. அதை பத்தி இப்ப பெருசா பேசல. அந்த கேஸ் என்னாச்சு ஏதுன்னு ஒன்றும் வெளியே வரல. இது எல்லாமே 3ஆம் கிட்ட பேச்சா போயிருச்சு. இந்த என்கவுண்டர் தான் வந்து இப்ப பலமா பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஆட்சியரவே குறுக்காட்டி நீ வரதட்சணை கொடுமைப்படுத்துறாங்க, இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுக்கல அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. அதுவும் பெருசா எந்த ஒரு மீடியாவிலையும் பேசல. இப்படி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. திடீர்னு ரவுடி கொலை, அந்த ரவுடியை வந்து ஒரு சிறுவனும் கூட இருந்த ஒரு அண்ணனோ அப்பாவோ சேர்ந்து வெட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த நியூஸ் எல்லாம் 3வது லேயர்லயும் 4வது லேயர்லயும் யாருக்கு தெரியாம சின்னதா ஓடிட்டு இருக்குது. ஆனா இதுல நம்ம பார்க்க வேண்டியது, இந்த இன்சிடென்ட்ல அந்த போலீஸை வெட்ட சொன்னது யார், இதோட பின்னணி என்ன, அந்த மர்மங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது. இது ஒரு வேளை சிபிஐ கேஸா மாத்தினாதான் கண்டுபிடிக்க முடியுமா. இது போலீஸோட முடிச்சிடக்கூடாது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வேணும், இதுக்கு ஒரு நல்ல நிவாரணம் அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சிபிஐ விசாரணை வரைக்கும் போய் தான் ஆகணும். இது மட்டும் இல்லாம ஆணவ கொலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம வரதட்சணை தொல்லையினால கொலைகள் நடந்திருக்கு. அங்கங்க கொள்ளைகள் நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம மர்மமான கொலைகள் நடந்துட்டு இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிறது. அது மாதிரி என்னதான் கைதியா இருந்தாலும் இப்படி மர்மமா சாகிறதுக்கான காரணம் என்ன. இப்ப திடீர்னு இந்த போலீஸ் சுட்டு கொண்டிருக்கிறதே மர்மமா தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது போலீஸோட வீரம் அப்படின்னு நம்ம பார்த்துடக்கூடாது. சட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், அது நியாயமா நடக்கணும். அதே மாதிரி வேட்டையின் படத்துல சொல்ற மாதிரி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு நீங்க தூக்கு தண்டனையே வேணாலும் வாங்கி தரலாமே தவிர இப்படி அவங்க வாயால அவங்க கிட்ட இருந்து ஒரு உண்மையை கூட வாங்க முடியாம போச்சே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். இதை யோசிச்சு பார்க்கும்போது இது எல்லாருக்குமே புரியும். இது கடைசி டீ குச்சி.